மத்திய பாஜக மற்றும் மாநில திமுக அரசுகள் மறைமுக கூட்டணி என விஜய் குறிப்பிட்டது உண்மையே என்பது டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் வெளிப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது விந்தையிலும் விந்தை என விமர்சித்துள்ளார். மற்ற மாநிலங்களில் இதுபோன்ற மோசடிகள் நடைபெற்ற போது என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் என்று ஆனந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியில் தங்களை எதிரிகள் போன்று காட்டிக்கொண்டு புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருவது இது தொடர்பாக நடைபெற்ற போராட்டம் மற்றும் கைது நாடகத்தின் வாயிலாக வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் நலனில் உண்மையான அக்கறை இருக்குமெனில் டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் தொடர்ந்து மேல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் பி டீம் தான் விஜய் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை அக்கரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்வதாக தெரிவித்தார். நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா? திரைப்படங்களில் மதுபானம் அருந்திவிட்டு டாஸ்மாக் பற்றி பேச விஜய்க்கு என்ன உரிமை உள்ளது எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் ரகசிய உடன்படிக்கை தான் விஜய் எனவும் அண்ணாமலை விமர்சித்தார். ஆனால் திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக நாடகமாடுவதாக விஜய் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் உள்ளதா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமலாக்கத்துறையை பாஜக கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? டெல்லி பாணியில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து விடலாம் என்று பாஜக கனவு கண்டு கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். இதுவரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னா நம்பிடுவாங்க, திரும்ப திரும்ப சொன்னா நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு போகிறீர்கள். அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார். பாஜகவில் இணைந்தவர்களிடமெல்லாம் ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் முறைகேடு புகாருக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலை கிராமத்தில் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மாலை 6 மணிக்கு மேலாகியும் விடுவிக்கப்படாததாக குற்றஞ்சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பாஜகவைச் சேர்ந்த பெண் ஒருவர் மயங்கி விடவே அவரை காரில் ஏற்றி தமிழிசை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, பாஜக மகளிர் அணியினரை காவல்துறையினர் மிக கடுமையாக நடத்தியதாக குற்றம் சாட்டினார். தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அரசியல் கட்சி தலைவிகளை இப்படிதான் இந்த அரசு நடத்தணும். கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் எனவும் தமிழிசை குறிப்பிட்டார். நாட்டுக்காக போராடுவதாக கூறும் அண்ணாமலையால் 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாதா என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் முதலமைச்சர் பிறந்த நாள் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, 100 அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். போராடுறாங்க, 5 மணி நேரம் போராட்டத்திற்கு சிறையிலே ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள். எனக்கு 5 மணி ஆகிவிட்டது. நான் விமானத்தை தவற விட்டு விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு. எனக்கு 3 விமானங்கள் தடைப்பட்டு விட்டது என் பயணத்திற்கு. 6 மணி ஆகிவிட்டது, என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையிடம் சண்டையிடுகிறாயே, நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே. ஒரு 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? பணியிட மாற்றத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அண்ணாமலை என்று விமர்சித்த சேகர்பாபு, பல போராட்டங்களை கண்ட இயக்கம் திமுக என்று குறிப்பிட்டார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத கட்சி திமுக என்றும் சேகர்பாபு தெரிவித்தார்.